கொள்ளணும். மனுஷங்க என்னை வெதுக்கி தள்ளிட்டாங்கன்னா தேவனும் உங்களை வெறுத்து தள்ள மாட்டார். ஆண்டவர் உங்களை என்னைக்குமே வெறுத்து தள்ளுகிற ஒரு தேவன் கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, ஆகாதுன்னு உங்களை தள்ளுறாங்களா, நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி ஒரு சில விஷயத்துல உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. எந்த மனுஷங்க உங்களை வேண்டாம், இன்னைக்கு நீங்க நிக்கிற நிலைமையை பார்த்து உங்களை ஏளனமா பார்த்து உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களோ, அதே ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி காண்பிப்பார். அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா நீங்க தான் நிக்க போறீங்க. இன்னைக்கு உங்களை வெறுத்து தள்ளுகிற ஜனங்கள் அந்த நிலைமையில தான் நிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மேல கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு வருவார். அவங்க உங்களை வணங்குகிற நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் அவங்க உங்களை பார்த்து எவ்வளவு ஏளனமா பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு உங்களை கனம் பண்ணுகிற ஸ்தானத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அவங்க உங்களை பார்த்து பயப்படுகிற நாட்களுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு மரியாதைக்குரிய ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆராதிக்கிற தேவனால் அது கூடும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க.